அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பூர் தளபதி மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் தளபதி விஜயன் அவர்களின் நல்லாசியுடனும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களின் நல்லாசியுடனும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் எளிதில் என்னை அணுகலாம், எந்த நேரத்திலும் இங்கே வந்து தொடர்பு கொள்ளலாம். உடனடியாக அவருடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொதுமக்கள் என்னை எளிதாக அணுக என்னுடைய செல் நம்பரை கொடுத்துருக்குறோம். எந்த நேரம் பொதுமக்கள் எனக்கு கூப்பிடலாம். அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று குறிப்பிட்ட அலுவலக நேரம் அந்த 9 மணிலிருந்து இருப்பாங்க. 9 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்போம். ஆபீஸ் இருக்கு, இல்லைன்னா உதவியாளர் இருப்பாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் உதவியாளர் பார்த்துக்குவாங்க. ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி பொதுமக்களோட பிரச்சனைகள் சொல்றதுக்காக ஒரு ஆப் ரெடி பண்றோங்க. அது ஒரு வாரத்தில் ரீச் பண்ண பொதுமக்கள் அது பண்ணலாங்க. உடனுக்குடன் அந்த என்னென்ன பிரச்சனை பார்த்து உடனே சரி செய்வோம். தொகுதி அடிப்படை வசதிகள் கொஞ்சம் இன்னும் அப்படியே அடிப்படை வசதிகள் செய்யாம இருக்கிறாங்க. தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, இதுதான் மெயின். இந்த 3மே மக்களோட அடிப்படை தேவைகள். 20க்குள்ள இந்த பாலம் முடிச்சிருக்கோம்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஜூன் 20க்குள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அது வந்துருங்க. அதுவே ஜிஹெச்ல போய் ஆய்வு பண்ணோம். இங்க பழைய பஸ் நிலையத்துக்கு போயிருக்கிறோம். நேற்று அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எல்லாம் மக்களோட குறைகள் என்னன்னு கேட்டிருக்கிறோம். அதிகாரிகளை வர வச்சு உடனுக்குடன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி தலைமையில முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை உடனடியாக கரெக்ட் பண்ணுங்க சார். குப்பை பிரச்சனை இப்பதான் சொல்லியிருக்காங்க. இப்ப இல்ல சார், குப்பை பிரச்சனைக்கு நான் நேரடியா போயிருக்கிறேன். 2-3 நாளா பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பெருச்சிபாளையம் போயிட்டு வந்துருங்க. இப்ப இங்க சாமுடிபுரத்துல பாத்தீங்கன்னா பெரிய இதா கிடங்கு மாதிரி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அங்க எல்லாம் ஃபுல்லா மரம் நட்டு இருக்குது சாமுடி ரோட்லங்க. அதே போக நேற்று சிரிப் காலனியில வந்து ஃபுல்லா இருந்ததுங்க. குறிஞ்சி நகர்ல நேரடியா போய் பார்த்துருக்கேன். பார்த்து அதிகாரிகள் வர வச்சு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, உடனடியா அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது. பெர்மிட் அதாங்க சார். என்னால முதலமைச்சர்கிட்டையும் பேசி, அமைச்சர் ஆனந்தன் பேசி என்னோட நிரந்தர தீர்வு திருப்பூர் மாநகரம் வந்து சுத்தமான சுகாதாரமான நகராக கண்டிப்பாக மாற்றப்படும். தளபதி அண்ணன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். பேசிடுவோங்க. நெக்ஸ்ட் வீக் அண்ணன் பேசி தளபதி பேசிங்க என்ன எப்படி பண்ணலாம், இது பண்ணி நிரந்தர சொல்யூஷன் வேணும். இது வந்து இந்த ஒரு வருஷ காலம் பாத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம், நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மக்கள் வந்து இதை பத்தி பேசவே கூடாது. தூய்மையான நகரம் பார்த்தா திருப்பூர் சிட்டி எப்படி இருந்த சிட்டி, டாலர் சிட்டி, இது வந்து தூய்மையான நகரம் மாத்துறது தான் என்னோட முதல் குறிக்கோளுங்க. அதை நோக்கி போகும். அது அதிகாரிகிட்ட பேசுறேன், பேசிட்டு என்னன்னு சொல்லிடுறோம். இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வரும்போது தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார். நான் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களுக்கு 16 வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அந்த வாக்குறுதியில் வந்து முதல் வாக்குறுதியா பெரியாஸ்பத்திரியில் பிறகு குழந்தைகளோட தாய்மார்களுக்கு தினமும் 1 லிட்டர் பால் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தோம். அந்த திட்டத்தை வந்து இந்த ஒரு வாரத்தில் நிறைவேற்றப்போறோம். 100 நாட்களுக்கு இலவசமா முதல் வாக்குறுதி நிறைவேற்றோம். அதுபோக பாத்தீங்கன்னா இங்க நடைபாதையில் இருக்கிற கடைக்காரங்களுக்கு நிழற்குடை தரப்போறோம். 100 நிழற்குடை வந்து இந்த வாரத்தில் தர்றாங்க. ஒவ்வொரு மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து உடனுக்குடன் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறோம். ஆய்வு பண்ணிருக்கிறேங்க சார். அவங்களே வரவழைச்சு பேசியிருக்கிறேன், இவங்களையும் சொல்லியிருக்கிறேங்க. பேசி ஒரு தீர்வு 10 நாளுக்குள்ள தீர்வு காண்றாங்க. ஆய்வு போறோம். போய் உடனடியாக ஓனத்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சார். கண்டிப்பா என்னன்னு பார்த்துட்டுங்க, அது உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்கணும். பார்த்து தான் நம்ம பேச முடியும்.